கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலயமா உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க, அதற்காக ரொம்ப சந்தோஷம். விசேஷமாய் சில தருணங்களிலே இந்த நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு போய் விடுகிறது. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், தடைபடாமல் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணும்படியாக நீங்கள் உங்கள் ஜெபத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் தாங்கி கொள்ளும் பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற தருணத்தில் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசும்படி உணர்த்தினான். இன்றைக்கி என் பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலைமை, அவங்க குடும்ப சூழ்நிலைமைகள், அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் இன்றைக்கு இந்த நாட்களில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க. அநேக தேவைகள் என் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் பல தேவையான சூழ்நிலைமைகளில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைகளோ அதிகம், ஆனால் கையிலையோ என்ன இல்லை, எங்களுக்கு அந்த வசதிகள் இல்லையே, பணம் இல்லையே என்று சொல்லி என்ன செய்வதென்று குழம்பி போய் எங்கிருந்து நமக்கு நன்மைகள் வரும், யார் எனக்கு உதவி செய்வார்கள், இல்லை யாரிடத்துலையாவது போய் நான் கேட்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாமா என்று சொல்லி பல தருணங்களில் என் பிள்ளைங்க குழம்பி போய் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இன்றைக்கு நீ அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களுக்காக அவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் என்னால் சொல்ல முடியும், இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அமர்ந்திருந்து ஜெபத்தோடு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உங்கள் தேவைகள் மலை போல இருந்தாலும் அந்த தேவைகளை இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் சந்திக்க போகிறார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது நிமித்தமாக, இந்த வார்த்தையை நாங்கள் பார்த்து கேட்பது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துருமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, நம்ம பார்க்கிறோமே இந்த உலகம், நம்ம வாழ்கிறோமே இந்த உலகம், மலை, பர்வதம், சமுத்திரம், மரம், செடிகள், எல்லா உயிரினங்கள், இவை எல்லாவற்றையும் படைத்தது அவருடைய வார்த்தையினால தான். அவருடைய வார்த்தையினால தான் சகலவற்றையும் அவர் படைத்தார். அதனால தான் சொல்லுகிறேன், இப்பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த வார்த்தையை கவனிங்க, விசுவாசத்தோடு உட்கார்ந்து பாருங்க. இந்த வார்த்தை எத்தனை பெரிய தேவையாக இருந்தாலும், எனக்கு இந்த வாரத்திலேயே எனக்கு அற்புதம் நடக்கணுமே, எனக்கு இன்னும் சில நாட்களில் என் தேவை சந்திக்கப்பட முடியுமா, எல்லா கேள்விகளுக்கும் இந்த வார்த்தை பதில் சொல்ல போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பைபிள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வைத்து பார்த்து கொள்ளலாம். அந்த டிவியில் வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், அதில் கோடிட்டு காட்டப்படுகிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஒரு சாதாரண தூறல் விழுந்தா நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியாது. இதே பயங்கரமான ஒரு மழை, அந்த மழை பெய்கிற சத்தத்தை பார்த்தாலே எப்போ பயங்கரமாக மழை பெய்யுதே. கூரை வீடாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஓடு வீடாக இருக்கட்டும், கான்கிரீட் போட்ட வீடாகவே இருக்கட்டுமே, நல்ல மழை பெய்தால் கண்டிப்பாக அந்த சத்தத்தை நம்ம காது கேட்கும், நல்ல மழையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சாதாரண ஒரு தூறலுக்கும் பெரும் மழைக்கும் ஒரு வித்தியாசம் சத்தத்தை வைத்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம பார்க்காமல் இருந்தால் கூட சத்தத்தை வச்சே கண்டுபிடித்து கொள்ளலாம். அப்போ எலியா என்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறாரு, ராஜாவை பார்த்து, பெரும் மழையின் சத்தத்தை, இரைச்சலை நான் கேட்கிறேன். அப்போ அந்த நாட்களில் இதில் என்ன பாஸ்டர் இருக்குது, மழை பெய்கிற சத்தத்தை கேட்குறதுல இதில் என்ன பெருசாக அற்புதம் நடக்குதுன்னு கேட்குறீங்களா? நான் வாசிக்கிறேன். அன்னைக்கு என்ன நிலைமை இருந்துச்சு தெரியுமா? அதே 1 ராஜாக்கள்
18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகாபை போய் பாரு, நான் தேசத்துல மலையை கட்டளையிடுவேன். அப்போ 3 வருஷமா மழை இல்லைங்க. 3 வருஷம் ஒரு நாள் கூட மழை பெய்யல. ஒரு 5 நிமிஷம் கூட என்ன பெய்யல, மழை பெய்யவே இல்லை. அப்படிப்பட்ட தருணத்தில் 3 வருஷம், ஒரு வருடத்தில் மழை பெய்யலைனாலே நமக்கு கலக்கம் வந்துடுது. ஐயோ மழை பெய்யலையே, தண்ணீர் இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி நம்ம ஏங்கி கலங்கி போயிருந்தோம். அப்போ 3 வருஷம் ஒரு நாள் கூட, ஒரு 5 நிமிஷம் கூட மழை பெய்யலை. அப்போ அந்த மழைக்காக எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஐயோ மழை பெய்யலை, இந்த வருஷம் மழை பெய்யுமா, அடுத்த வருஷம் மழை பெய்யுமான்னு சொல்லி காத்திருந்து மழையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் தேவாதி தேவன் எலியா கிட்ட பேசுகிறாரு, நான் மலையை கட்டளையிடுவேன், நீ போ. அப்போ ராஜா கிட்ட போய் சொல்றாரு, பெருமலையின் இரைச்சலை நான் கேட்கிறேன், உன் ரதத்தை எடுத்துக்கொண்டு நீ சீக்கிரம் போ. சூழ்நிலைகளை பார்த்தா மழைக்கு அறிகுறியே இல்லை. மேகங்கள் கருக்கவில்லை, குளிர்ந்த காற்று வீசவில்லை, மழைக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் எலியா சொல்றாரு, பெருமலையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். அப்போ மேகமே இல்லைப்பா, மேகத்தினுடைய கார்மேகம் இல்லை, மழைக்குரிய அறிகுறியே இல்லை. அது எப்படி மழை பெய்யும்? சூழ்நிலைகள் எல்லாம் மாறா இருந்துச்சு. ஆனாலும் எலியா சொல்றாரு, பெருமலையின் இரைச்சலை என் காதுகளில் நான் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவையோடு இருக்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைக்கு நான் எப்படி ஆகணும், நான் ஃபீஸ் கட்டி ஆகணும், என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு எப்படியாவது சொன்ன நாட்களுக்குள்ளாக அதற்கு பணத்தை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும், என் மகனுக்கு நான் சொன்ன நாட்களில் வேலைக்கு பணத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஐயோ நான் கடன் வாங்கி இருக்கிறேனே, கடன்காரர்கள் வந்து குறிப்பிட்ட நாட்களில் வந்து என்னிடத்தில் கேட்பதற்கு முன்பதாகவே நான் பணத்தை கொடுக்க வேண்டுமே, இல்லை என்று சொன்னால் ஒரு பெரிய அவமானம் நேர்ந்திடுமே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உன்னோட பேசுகிறார். பெருமலையின் இரைச்சலை நான் கேட்கிறேன், உன் தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். அது 1000மோ 1,00,000மோ, அது எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகட்டும். தேவனுக்கு முன்பதாக நிற்கிற இந்த சிறுமையான ஊழியக்காரன் உங்களுக்காக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிச்சயம் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை நான் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் நிலைமையை பார்க்காதீங்க, கர்த்தரால கூடும். அன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? ஆகாப்ட சொல்றாரு, பெருமலையின் இரைச்சலை கேட்கிறேன்ப்பா, உன் ரதத்தை எடுத்துட்டு போ. எலியாவுக்கு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான். வேலைக்காரன் இடத்துல எலியா என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம், நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 43வது வசனம், அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43வது வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். வேலைக்காரன்ட்ட எலியா சொல்றாரு, எப்பா அந்த சமுத்திரம் இருக்குப்பா, அதுக்கு மேலே போய் நீ அந்த மலைக்கு மேலே ஏறி பாருப்பா, என்ன மேகங்கள் இருக்குதா, என்ன மலைக்குரிய காரியங்கள் இருக்குதா, அறிகுறி இருக்குதான்னு போய் பாருன்றாரு. வேலைக்காரன் போய் பார்க்குறான், மலைக்குரிய அறிகுறியே இல்லை. இதில் வேற எலியா சொல்லிட்டாரு ராஜா கிட்ட, போய் பெருமலையின் இரைச்சலை நான் கேட்குறேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அறிகுறியே காணும். எலியா சொல்றாரு மறுபடியும் வேலைக்காரனை பார்த்து, 7 முறை போய் பாரு, நீ இப்போ 7 முறை போய் பார். இவர் ஒவ்வொரு முறையாக போய் பார்க்குறாரு, மலைக்கு அறிகுறி இல்லையா, 2வது முறை மலைக்கு அறிகுறி இல்லையா, இப்படி ஒவ்வொரு முறையும் பார்க்கிறாரு. இன்னைக்கு அதே போல தான் பல முறை நீங்கள் எதிர்பார்த்து இப்போ எனக்கு சம்பளம் உயர்வு வந்துடும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சுன்னா என்னுடைய கடனெல்லாம் நான் அடைச்சிடுவேன், நெடு நாட்கள் நான் லோனுக்காக அலைந்து கொண்டு இருக்கிறேன் பேங்க்ல, அந்த லோன் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு என் வீட்டை நான் கட்டி முடிச்சிருவேன் என்று சொல்லி எத்தனையோ தேவைகளுக்காக ஒவ்வொரு முறையா காத்திருந்து எதிர்பார்த்து இந்த வேலைக்காரன் போய் பார்த்து, ஐயா மலைக்குரிய அறிகுறி இல்லையா, எந்த ஒரு அறிகுறி இல்லையான்னு சொல்லி ஏமாற்றத்தோடு வந்ததை போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு மறுபடியும் ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா?
7வது முறை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. 44வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். 7வது முறை போய் வேலைக்காரன் பார்க்கும் பொழுது சொல்றான், ஐயா, ஒரு உள்ளங்கை அளவுக்கு மேகம் தெரியுது. வானம் முழுவதும் மேகமே இல்லை, மழைக்குரிய அறிகுறியே இல்லை. ஆனா ஒரு கையளவு மேகம் கொஞ்சமா எழும்புகிறது. அப்ப அவன் கண்கள் பார்த்த காரியம் என்ன? உள்ளங்கை அளவு மேகம். உள்ளங்கை பாருங்க, இவ்வளவுதாங்க. வானத்துல உள்ளங்கை அளவு மேகம் இப்பதான் கொஞ்சம் எழும்புகிறது. சொன்ன மாத்திரத்துல எலியா சொல்லுகிறாரு, 44வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மலை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி வேகமாய் புறப்பட்டு செல்லுங்க. ஆனா சொன்னது என்னது? கையளவு மேகம்தான் வருது. உடனே எலியா சொல்றாரு, ஆகாப்ட போய், மழை வந்துருச்சு, வேகமா ஒரு ரதத்தை எடுத்துட்டு போ. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. உன் தேவை மலை போல இருக்கலாம். எவ்வளவோ காரியத்தில் இன்னைக்கு என் தேவை சந்திக்கப்படலேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுகிறார், கையளவு மேகம் பெருமலையை கொண்டு வந்ததை போல உன் கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு அற்புதமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சத்தமா கையை தட்டி சொல்றீங்க? அல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிங்க. தேவ பிள்ளைங்க, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்றாரு. என் கையில் கொஞ்சம் தான் இருக்குது, இது எத்தனை நாளுக்கு இது என் ஆகாரத்திற்கு பத்தும் என்று எனக்கு தெரியல. என் கையில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இதை வச்சு எப்படி இந்த வீட்டை கட்டி முடிக்க போறேன்னு தெரியல. என் கையில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது, என் பிள்ளைங்களை நான் எப்படி இதை வச்சு கரை சேர்க்க போறேன்னு தெரியல என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? கையளவு மேகம் பெரும் மலையை கொண்டு வந்ததை போல இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வச்சே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நிச்சயம் முடியுங்க. உங்க கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை நம்பாதீங்க, தேவாதி தேவனை நம்பி பாருங்க. அவர் கையில் இருக்கிற பணத்தை வச்சு அற்புதம் செய்கிறவர் அல்ல, சூழ்நிலைகளை உங்களுக்காக மாற்றுவார். இங்க கொஞ்சம் கையளவு மேகம்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 45வது வசனம் சொல்லப்படுகிறது, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அல்லேலூயா. அது வரைக்கும் மேகம் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் எப்போ தேவ வார்த்தையை நம்பி எலியா போய் சொல்லுகிறார் ஆகாப்பு கிட்ட, பெருமழை உண்டாயிற்று, வேகமா புறப்பட்டு போ. ஐயோ, கையளவு மேகம்தானே இருக்குது, அவசரப்பட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டோமே, மழை வரலன்னா என்ன ஆகும்னு சொல்லி அவர் விசுவாசியாமல் நம்பாமல் போயிருப்பார்னா இங்க அற்புதம் நடந்திருக்காது. கையளவு மேகம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னாரு? 3 வருஷம் கழித்து மழை பெய்யும் என்று சொன்னார் அல்லவா? நிச்சயம் மழை பெய்யும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 2021ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே, உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். நீ கைவிடப்பட்டு போவதில்லை. கர்த்தர் கட்டளை இடுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் கட்டளை இடுகிறார். மனுஷனே ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி கட்டளை இட்டா அதை செய்வதற்கு எத்தனை ஜனங்கள் தீவிரப்படுறாங்க. ஆமென். அந்த அதிகாரிகளை பார்க்கிலும் அவர்களை உருவாக்கின கர்த்தர் பெரியவர். அவர் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் விசுவாசிக்கணும். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். காற்றுகள், அந்த வேதம் சொல்லுகிறது, மேகங்களினால் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்றான். அதே போல மழை பெய்தது, தேவன் அற்புதத்தை செய்தார். 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் மழையை கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மையே இல்லை பாஸ்டர், பல வருஷமான இந்த தரித்திரத்தில் தான் இருக்கிறேன். என்னைக்கு என் குடும்பத்தில் என் கணவன் மரித்து போனாரோ அன்னையிலிருந்து என் குடும்ப தரித்திரத்தில் தான் இருக்குது. என்னைக்கு என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போனாங்களோ அன்னையிலிருந்து என் குடும்ப தரித்திரத்தில் தான் இருக்குது. என்னைக்கு என் பலன் ஒன்றுமில்லாமல் போனதோ, பலன் இருக்கிற வரைக்கும் உழைச்சினா சம்பாதித்த, இன்னைக்கு என் சரீரத்தில் பலன் இல்லை, உழைக்க முடியலை, இனி நான் எப்படி வாழுவேன்? எனக்கு அந்த வேலை இருந்துச்சு, அது வரைக்கும் எப்படி என் குடும்பத்தை நடத்திட்டேன். ஆனால் இப்போ அந்த வேலையும் போயிருச்சு, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்? எனக்கு உதவி செய்ய இன்னார் இருந்தார்கள், எனக்கு உதவி செய்ய சில உறவுகள் இருந்துச்சு, எனக்கு உதவி செய்ய என் பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க.
என் வாழ்க்கை எப்படி நடக்கும்னு நினச்சி கேள்விக்குறியோடி பயத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் அற்புதத்தை செய்வாருங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். வாக்கு கொடுத்தவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்குள்ள இன்னும் ஒரு விசுவாசம் வரும் பாருங்க. எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் பயப்படுறீங்களே, எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என் வாழ்க்கையை நான் நல்லபடியாக கொண்டு போவேன் என்று சொல்லி பயப்படுறீங்களே, பொருளாதாரத்தை குறித்து நீ கர்த்தர் சொல்கிறாரு, மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தருங்க. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான் கேட்குறாரு. என்னால் தேவனால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆமென். அவரால் எல்லாம் செய்ய முடியுங்க. 1,00,000 ரூபா கடன் சொல்லி ஏன் பயந்து போய் இருக்கிறீங்க? ஐயோ இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி ஏன் பயப்படுறீங்க? அவருக்கு அது லேசான காரியம். அவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் கிடையாது, எல்லாம் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பொருளாதாரத்தில் குறைந்து போய் இருக்கிறியா? கையில் ஒன்றுமே இல்லையா? ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து உருவாக்க முடியுங்க. அவரை விசுவாசிங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துலேருந்து சொல்லுவீங்களா, கையளவு மேகம் பெருமலையை கொண்டு வரும். உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க, கையில் இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரால் நிச்சயம் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஒரு காரியம் இப்போ கொஞ்சம் கவனிக்கணும், சரிங்களா? அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? அவர் அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தந்தான். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தேவையை சந்திக்க அவர் ஆயத்தந்தான். ஆனால் அவர் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறாருங்க. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அவர் அற்புதம் செய்வார், ஆயத்தந்தான். ஆனால் அவர் எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிக்க போகிறேன், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுவோம், சரிங்களா? மத்தேயு 6 அதிகாரத்தை பைபிள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா டிவியில் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 6 அதிகாரம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னத்தை சாப்பிட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறோம்னு சொல்லி கவலைப்படாத. ஏன் அப்போ கவலைப்படலைன்னா என்ன? கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் சந்திப்பேன். இதை குறித்து ரொம்ப விவரமாக பேச முடியாது, எனக்கு நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் சுருக்கமாக தான் பேச முடியும், அதனால் கவனிங்க. அப்போ எதை குறித்து நீ கவலைப்படாது. எப்படி வாழ போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, எப்படி இந்த மாதத்தை நான் முடிக்க போகிறேன்னு தெரியல பாஸ்டர், எப்படி இந்த மே மாதம் வரைக்கும் என்னால் போக போகிறேன்னு தெரியல என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அற்புதம் செய்வேம்மா, நீ கவலைப்படாத. அப்போ அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் என்ன செய்யும்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவர் எதிர்பார்க்கிறது என்னது? நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்ன தேடணும்னு சொல்கிறார். தேவாதி தேவனை நீங்கள் தேட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் அவர் கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப பெருசாக கேட்கலைங்க, ரொம்ப கடினமான காரியத்தை. நான் உனக்கு 1,00,000 ரூபா கொடுப்பேன், எனக்கு அது திருப்பி 2 லட்சமாக தானலாம் கேட்கல, எனக்கு அதுக்கு வட்டியை தானலாம் கேட்கல. அல்லேலூயா. எனக்காக நீ பரிகாரம் பண்ணலான்னு சொல்லலை, எனக்காக நீ இவ்வளவு காரியத்தை இழக்க வேண்டும், எந்த பொருளையும் உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கலைங்க. அவர் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று, என்னை தேடுவீங்களா, என்னை தேடுவியான்னு கர்த்தர் கேட்குறார். ஆண்டவரை எப்படி பாஸ்டர் நான் தேடுறதுன்னு சொல்கிறீங்களா? இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஆண்டவரை தேடலாம். ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரை தேடலாம், வேத வாசிப்பின் மூலமாய் தேடலாம். வாரத்திற்கு 7 நாட்கள் இருக்கிறது, 6 நாட்கள் உங்கள் உலக வேலையை செய்யலாங்க. ஆனால் வாரத்திற்கு முதலாவது நாளில் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஆலயத்திற்கு போய் ஏசப்பாவை நீங்கள் தேடணும்.
இதுக்கு மாற்று வழியே கிடையாது. அநேகர் சொல்கிறீங்க, ஏசப்பாவை நான் இருக்கிற இடத்துலேருந்தே தேடுன ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா, அந்த வசனத்தை உங்களுக்கு ஓடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால், அதற்கு கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ என்னை தேடி ஆலயத்துக்கு வரணும். நீ என்னை தேடி வாரத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள், அதில் சில மணி நேரத்தை தானே எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரை தேடி நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். அவருடைய வீடு, ஆலயம் என்பது அவருடைய வீடு, என் ஜெப வீடு என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை பாடி அந்த வசனத்தை கேட்டு கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது, நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், மற்ற 6 நாட்கள் உன் வேலைகளை ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக பிள்ளைங்களுக்கு ஏசப்பான ரொம்ப பிடிக்கும், அநேகருக்கு ஏசப்பான ரொம்ப பிடிக்கும். ஆனால் சர்ச்சுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறீங்க. சிலர் மனிதர்களை பார்த்து, என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனால் என்னை ஒரு மாதிரி பரியாசம் பண்ணுவாங்களே என்று சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் தேவையை, உங்கள் கண்ணீரை எந்த மனுஷனும் துடைக்கிறாங்களா? நீங்களே பதில் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே உங்கள் தேவைகளை சிலர் சந்தித்தாலும், உங்கள் கண்ணீரை துடைச்சாலும் எத்தனை நாளுக்கு அவர்கள் செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரண பரியந்த வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். மரண பரியந்த உங்களை கைவிட மாட்டார். அவரை நீங்கள் தேட 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். உங்கள் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு ஆண்டவரை துதிக்கிற ஒரு சபை, நல்ல வசனத்தை போதிக்கிற ஒரு சபையில் போய் இருந்து கர்த்தரை நல்ல ஆண்டவர் என்ன பண்ணணும், நீங்கள் ஆராதித்து பாருங்கள். என்னால் சொல்ல முடியும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்க முடியும். அவரை தேடாமல், அவருக்கு நீங்கள் நேரம் கொடுக்காம, நீங்கள் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும், ஓவர் டைம் பார்த்து கஷ்டப்பட்டு காலையில் ஒரு வேலை, நைட்டு ஒரு வேலை, இல்லை வேறு ஒரு முதலாளிக்கிட்ட போய் வேலை, இல்லை இன்னொரு வேலை, இல்லை லோன் வாங்கி என்னென்னமோ பண்ணி எடுத்து வாழ்க்கையை உயர்த்திடலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சுய பலத்தால் அந்த வாழ்க்கையை உயர்த்தவே முடியாது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எனக்கு அருமையான பிள்ளைங்களே, பைபிள் சொல்லுது, நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தேடுவன்னு சொன்னால், நீ என்னென்ன தேவை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு இன்னும் அதிகமாய் நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதனால் இன்றைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் ஆண்டவரை தேடுவேன்ப்பா, நான் ஆலயத்துக்கு போகாமல் இனி இருக்கவே மாட்டேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க யோசித்து பாருங்க, எல்லா வாரமும் தேவனை தேடி ஆலயத்துக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா? சிலர் இந்த நிகழ்ச்சியில் ரெகுலர் ஆலயத்துக்கு போகிறவங்க இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு உங்கள் சபையில் 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 10 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்களா, இல்லை எவ்வளவு நேரம் கழித்து போய் நிற்கிறீங்க? நீங்கள் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ண போகணும், 6 மணிக்கு ட்ரெயின். அந்த 6 மணிக்கு ட்ரெயினுக்கு எப்படி போவீங்க? யோசிச்சு பார்த்துக்கிடுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்பீங்களா, இல்லை அதற்கு முன்னாடியே போய் நிற்பீங்களா? 6 மணிக்கு 5:55 போய் நிற்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? கிடையாதுல்ல. எவ்வளவு தூரம் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் எல்லாம் ஆயத்தமாக இருப்பீங்க, ஆயத்தமாக இருப்பீங்க. அப்போது சபைக்கு போகிறதுக்கு மாத்திரம் ஏன் அவ்வளோ நிர்விசாரணை, அவ்வளவு தூரம் ஒரு அலட்சியம், அவ்வளோ தூரம் அலட்சியம்? பாட்டு தானே பாடுவாங்க, பாடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போவோம். சிலர் இதில் வேற சொல்லுவீங்க, பாஸ்டர் வாரம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் பாஸ்டர், ஆனால் எங்களால் முடியல. ஏன் உங்கள் பிள்ளைங்களை திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அழகா ஸ்கூலுக்கு அனுப்ப தெரியுதே? இல்லைன்னா பஸ்காரன் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுக்குன்னே காலையில் எந்திரிச்சு எவ்வளோ பிரயாசப்பட்டு பிள்ளைங்களுக்கு வேகமாக சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸை போட்டு வேகமாக அந்த டைமில் போய் நிற்கிறோமே.
அப்போ 5 நாட்கள் நமக்கு டைமிங் ஃபாலோ பண்ண தெரியுது. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண தெரிய மாட்டேங்குது, டைமை ஃபாலோ பண்ண தெரிய மாட்டேங்குது. அதுதான் அலட்சியம். அதுதான் என்னது, அசட்டை. அப்போ பாருங்கள், மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனுக்கு எவ்வளோ கனவீனத்தை கொடுக்குறோம். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுது, மத்தேயு 6:33, முதலாவது, ஃபர்ஸ்ட். நீங்கள் முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. 6 நாட்கள் மனிதர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு ஒரு நாள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே அஜாக்கிரதையாக, நிர்விசாரமாக, அசட்டைத்தனத்தோடு போய் ஆண்டவரை தேடிட்டு இருந்தா, ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போனேனே, ஏன் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல நீங்க கேள்விக்கே வேற கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க, நான் சர்ச்சுக்கு போனேன், நான் ஆண்டவருக்காக எல்லாம் செஞ்சேன், ஆனா ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பைபிள் சொல்லுகிறது, முதலாவது முக்கியத்துவம். ஆண்டவர் இதைத்தாங்க எதிர்பார்க்கிறார். அவர் கனத்தை எதிர்பார்க்கிறாருங்க. 6 நாள் 7 நாள் ஒன்று வர சொல்லலையே அவருடைய வீடாகிய ஆலயத்திற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? மறுபடியும் சொல்லுகிறேன், கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வரும். உன் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும். பைபிள் சொல்லுது, எளியவனையும் சிறியவனையும் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில் உட்கார பண்ணுகிற தேவன் ஐயா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். பரதேசிய கூட ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிற கர்த்தர், அநாதைகளை தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றுகிற கர்த்தர். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? முதல் முக்கியத்துவத்தை எனக்கு கொடு நீ. அப்போ உலகத்துக்குன்னா ஒரு முக்கியத்துவம், ஆண்டவருக்குன்னா அஜாக்கிரதையா, அப்படியே பொறுமையாக போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சபைக்கு போகிற பிள்ளைகள், எனக்கு அருமையான பிள்ளைங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆராதனைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்பதாக அட்லீஸ்ட் இதெல்லாம் நான் என்னுடைய சபையில் சொல்லுவேன், 20 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணால் ஒன்றும் குறைந்து போவது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தானே காத்திருக்கிறோம். தாவீது சொல்லுதாரே, அவருடைய ஆலய பிரகாரத்தின் வாசல் பிரகாரத்தில் காத்திருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். அவரை தானேயா உயர்த்தினாரு, அவருடைய பிள்ளையத்தான தேசத்துக்கு உயர்த்தினாரு. எங்கெங்கேயோ போய் காத்திருக்கிறோமே. கல்யாண வீட்டு, திருமண வீட்டில் சாப்பாட்டு பந்தியில் ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதே வாசலில் வந்து காத்திருக்கிறோமே. உலக பிரகாரமாக எத்தனை இடத்துல போய் காத்திருக்கிறோம். ஜீவனுள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு காத்திருந்தா என்னங்க தப்பு கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளே, சபைக்கு போகிற பிள்ளைங்களை கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தேடுங்க. இன்னும் சபைக்கு போகாத பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு சொல்கிறேன், அவரை தேடி ஆலயத்திற்கு போங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாஸ்டர், வேறு ஏதாவது வழி இருக்குதா? பைபிளில் வேறு வழி இல்லை. இல்லாத வழியை நான் சொல்ல முடியாதே. அதனால் சபைக்கே போகாமல் இருக்கிற பிள்ளைங்க, நீங்கள் சபைக்கு போக ஆரம்பியுங்கள். இயேசுவை தேட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் என்று சொல்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மகிமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில் தரித்திரம், என் வாழ்க்கையில் கடன் சுமை, என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த தேவை மட்டும் சந்திக்கப்படலைன்னா என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு தெரியல என்று சொல்லி பயந்து போய் கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய கையில் இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு நீர் பெரிய நன்மைகளை செய்ய போவதற்காக நன்றி. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, கையளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வந்தது, பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன் என்று சொன்னதை போல இவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அதே போல உங்கள் வார்த்தைக்கு நீர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்திற்கு உங்களை தேட வேண்டும் என்று என் தேவன் வலியுறுத்தினீரப்பா. அதே போல ஆலயத்தில் வந்து உங்களை தேடி உம்மை ஆராதிக்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. 6 நாட்கள் வீடுகளில் இருந்தாலும்
ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தனிமையாய் உட்கார்ந்து ஜெபித்து உங்களை தேடுவதற்கு என் தேவன் இவர்களுக்கு உதவி செய்வீராகப்பா. ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்தும். விசேஷமாக இதில் யாராவது பலவீனப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தேவை சுகம் என்று இருக்கும் என்று சொன்னால் சுகத்தை கொடுங்கப்பா. இவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று, அந்த தீர்வு தான் எனக்கு தேவை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பீராகப்பா. இவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீ சந்திக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு திட்டமாய் பேசியிருப்பதை நான் உணர்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். என்னோட நீங்கள் பேச வேண்டும், ஜெபத்து காரியமாய் ஏதாவது ஒரு ஆலோசனைக்காக நீங்கள் நினைத்தீர்கள் சொன்னால் கீழே வரக்கூடிய தொலைபேசி எண்களில் நீங்கள் என்னிடத்தில் பேசலாம். அது மாத்திரம் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஃபோன் போடும்போது என்னால் எடுக்க முடியலனால் வருத்தப்படாதீங்க. மிஸ்டு கால் பார்த்து எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், உங்களோட நான் பேசுவேன். யூடியூப்லேயும் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த செய்திகளை நாங்கள் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கீழே வரக்கூடியது என்னுடைய பெயர் தான், ஜான் சாமுவேல் ராஜ். அதை நீங்கள் டைப் பண்ணினாலே போதும், உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகள் வர ஆரம்பித்து விடும். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு அதை நீங்கள் அனுப்பி விடுங்க. நீங்கள் இதை நிகழ்ச்சியை பார்க்கும்படி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நம்ம மறுநாள் சந்திப்போம். ஆமென், ஆமென்.